ஸ்டாலின் பஸ்ல போறான், ஸ்டாலின் பஸ்ல போறேன், ஸ்டாலின் பஸ்ல போறான், ஸ்டாலின் பஸ்ல போறேன். ஒரு படம் இருக்கு, படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ். அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க. 2021 தலைநிமிரும் தமிழகம்னு தலைப்பு வச்சு திராவிட மாடல் 100 நாள் சாதனை விளக்க சிறப்பிதழெல்லாம் வெளியிட்ட டுபாக்கூர் மாடல் இந்த 5 வருஷத்துல தலைநிமிரவே முடியாத அளவுக்கு அடி வாங்கினதுனால இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கலந்துங்க, கல்கோரி வேலைக்கு போயிடலாம். முடியாது முடியாது, என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. இப்போ டைட்டில மாத்தி தமிழ்நாடு தலைகுனியாது வென்றுவா ஸ்டாலினேன்னு 23ஆம் புலிகேசி மாதிரி அவங்களுக்கு அவங்களே தைரியம் சொல்லிக்கிட்டு காரைக்குடியில பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க. ஆனா காசு கொடுத்து கூட்டிட்டு வரப்பட்ட மக்களே சென்றுவா ஸ்டாலினேன்னு சொல்லாம சொல்ற மாதிரி கூட்டம் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அட்டெண்டன்ஸை மட்டும் போட்டுட்டு கிளம்பி இருக்காங்க. அதாவது கிடக்கிறது கிடக்கட்டும், கிழவியை தூக்கி மனையில் உட்காரவை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சொல்லாடல் உண்டு கிராமத்துலலாம். அந்த மாதிரி இந்த ஸ்டாலினை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கினாலும் ஆக்கினீங்க. தினமும் ஒரு நாடகம், தினம் ஒரு ஸ்டண்ட்டு. சும்மா 4 இடத்துக்கு போகணும், வரணும், மாடி படிக்கட்டு ஏறணும், இறங்கணும். என்ன இந்த கன்றாவியெல்லாம் பார்த்து 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 நமக்கே திகட்டி போகிற மாதிரி இருக்கு. அந்த ஆளுக்கு திகட்டுற மாதிரி தெரியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நேற்று பார்த்தீர்கள் என்றால் விருதுநகரில் அவங்களுடைய இளைஞர் அணி கூட்டம். கோர்ஸ் இளைஞர் அணி கூட்டம்னா திமுகவுடைய இளைஞர் அணி கூட்டம்னா நீங்களே புரிஞ்சுக்கலாம் யார் யாரெல்லாம் வருவாங்கன்ட்டு. இடுப்பை கிள்றவன், என்ன அப்புறம் வந்து பிக் பாக்கெட் அடிக்கிறவன், இப்படி அதாவது பிக் பாக்கெட்லேருந்து சீரியல் ரேபிஸ்ட் வரைக்கும் அனைவரும் ஒரு இடத்தில் சேரக்கூடிய சங்கமிக்கின்ற ஒரு இடம் என்றால் அது திமுகவுடைய கூட்டம் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வாழைத்தாரெல்லாம் அப்படியே திருடிட்டு ஓடுறானுங்க, அப்படியே பிச்சுட்டு ஓடுறானுங்க இந்த வாழைப்பழத்தை எல்லாம். அதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரே ஒரு காட்சி தான் நினைவில் வந்தது. கருணாநிதி குடும்பம், முக்கியமாக இந்த ஸ்டாலினுடைய கேடுகட்ட குடும்பம் எப்படி தமிழ்நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறதோ அதைத்தான் அந்த வாழைத்தாரிலிருந்து அதை பிச்சுட்டு போறாங்க பாருங்க, அது எல்லாமே நமக்கு பிரதிபலித்தது. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். இந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த கூட்டத்தில் இளைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆதர்ச நாயகனாக தான் இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காக அப்பனும் பிள்ளையும், வெட்கமே கிடையாது, அப்பன் பிள்ளைய புகழறதும் புள்ள அப்பனை புகழறதும். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இவங்க ஒரு ரேம்ப் மாதிரி கட்டியிருக்காங்க. இது எதுக்குடான்னா ரேம்ப் வாக்காம். அதாவது நீ கிழிச்ச கிழிக்கு நீ ரேம்ப் வாக். இவர் பெரிய அர்ஜுன் ராம்பால், அப்படியே இவர் சூப்பர் மாடல், இவர் அப்படியே நடந்து வர்றார். உன்னுடைய வாத்து நடத்தான் தெரியுமே, டிங்கி 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 டிங்கின்னு நடந்து வருது. இந்த வாத்து நடக்கி அப்படியே ஒரு ரேம்ப் வாக் சாதிச்சு கிழிச்சிட்டார் இல்லையா. இவர் நடந்து வராராம். இவர் நடந்து வர அப்படியே எல்லோரும் அப்படியே துண்டெல்லாம் தூக்கி போடுறானுங்களாம். யார் இந்த உடன்பருப்புகளுக்கான உளுத்தம் பருப்புகள் அதை வாங்கி அப்படியே அப்படி கேட்ச் பண்ணி அப்படி போட்டுக்கிறாராம். அதை போடக்கூட தெரியல இந்த தத்திக்கு, கழுத்தில் போடாமல் வாய்க்கு போட்டுக்குது. இப்படி அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 77 இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 77 2 வாசகங்கள் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளானது அதிமுகவுடைய பிரச்சாரம். 4 ரூபாய்க்கு பல்பொடி, கருணாநிதிக்கு செருப்படி. சரியா? அடுத்தது என்னன்னா, பிள்ளையோ பிள்ளை என்று மகன் நடிக்கிறான், கொள்ளையோ கொள்ளை என்று அப்பன் நடிக்கிறான். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது, இருக்கிறதே 5 தான், புல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா? 80களில் இதே மாதிரி கமலஹாசனுக்கு போட்டியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோண வகுடை இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டாலின் அந்த கோணவாயை வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் வேற ஒன்று போட்டாப்புல, பெரிய சகலக்கலா வல்லவன் நீ, என்ன சரியா? உன் கதையை தான் ஊருக்கே தெரியுமே, உன் குடும்பத்துக்கே அது வராத விஷயத்த வா வான்னா அது எப்படி வரும்? உனக்கு ஆடவும் தெரியல,
சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ. அந்த காலத்துலலாம் எப்படின்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மேடைக்கு வரார் அப்படின்னா அப்படி 1000 சூரியன்கள் ஒன்றாக சேர்ந்து வருவது போல அந்த உடம்புடைய அந்த கலரே வந்து பொன்னிறமாக இருக்கும். கருணாநிதி என்ன பண்ணுவாப்புலன்னா, சொட்டத்தலைக்கு பாலிஷை போட்டுக்கிட்டு, மூஞ்சிக்கு ரோஸ் பவுடரை போட்டுக்கிட்டு, அங்கே வந்து மேடையில் உட்காந்துக்கிட்டு ஒரு 4 பேரை உள்ளே விடுறது, ஊடார இந்த க்ரௌடில் உள்ளே விட்டு அவங்க தலைவர் எப்படி ஜொலிக்கிறார் பார்த்தீங்களா? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? என்னத்தை ஜொலிக்கிறது? வெயில் அடித்தா அப்படி கிளார் அடிக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன அடிக்க முடியும்? இப்படியே இந்த குடும்பம் மற்றவன் உழைப்பை சுரண்டி பிழைப்பது, மற்றவன் கட்சியை சுரண்டி பிழைப்பது, மற்றவன் பொண்டாட்டியை அபகரிப்பது, என்ன இதான் இவர்களுடைய மிகப்பெரிய சாதனைகள். இவருக்கு இதான் வேலை. விஜய் வந்தார்னா விஜயை ஆதர்ச நாயகன் என்பதற்காக அவரை வந்து அவருடைய ரசிகர்கள் விரும்பி பார்ப்பார்கள், அதற்கு ஆர்ப்பரிப்பார்கள். நீ ஆதர்ச நாயகனா? நீ யாரு? கருணாநிதியுடைய மகன் என்பதை தவிர்த்து உனக்கு வேற என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதியும் கிடையாது. உன் உதவாக்குற மகனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஏன் திணிக்கிறீங்க? ஏதோ நீங்கள் பெரிய ஹீரோ மாதிரி எதுக்கு திணிக்கிறீங்க? வேற மேல ஜோக்கரா இருக்கீடா. இது நடந்து கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் இன்னொரு ரேம்ப் வாக் நடக்குது மக்களே. சென்னையில் நடக்குது. குரூப் 2 தேர்வுக்காக வந்த கிட்டத்தட்ட 9000 பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் தெருவில் நிறுத்தப்பட்டார்கள். அந்த தேர்வு நடத்துவதற்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கிடையாதுன்னு சொல்லி பல ஊர்களிலிருந்து வந்திருக்காங்க, கிளம்பி வந்திருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை பார்க்க முடியுமா? இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்து விட்டும் கூட இப்படி வெட்டி விளம்பரம் கொடுத்துக்கிட்டு அலையிறிய அசிங்கமா இல்லை உனக்கு? உனக்குத்தான் அசிங்கமா இல்லை, உனக்கு யோசனை கொடுக்குறவனுக்கும் அசிங்கமா இருக்காதா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இதை எதை பற்றியும் நம்ம கவலையப்படாம இந்த காமெடியெல்லாம் பார்த்துக்கிட்டு இது நகைச்சுவை என்பதையும் கடந்து நம்ம உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டியது என்ன தெரியுமா? ஸ்டாலின் நடந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொரு நடையும் நம்முடைய ரத்தத்தை உரிந்து, நம்முடைய பணத்தை உரிந்து இவர்கள் நம்மிடம் எடுத்து கொள்ளையடித்த பணம். ஏய், என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். காமெடி டைம். இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா.